என்னப்பா நம்ம பாட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பர்சனல் ரீசன்ஸ் என்னால ரொம்ப நாளா வீடியோ போட முடியல. ஸோ இப்போ ரீசெண்டா லாஸ்ட் 2 டேஸா தான் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே வெல் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் தான். ஒரு ட்ரேட் செட்டப்பை எப்படி ஃபைண்ட் பண்ண போறது, ஒரு டெய்லி ட்ரேட்ஸ்ல ஒரு ஸ்கேல்ப் அதாவது ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல ஷிஃப்ட் பண்ணி அந்த ட்ரேட நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லப்போனேன். இந்த வீடியோ பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் தான். நான் இந்த ட்ரேட்ல இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன், அந்த ட்ரேட்ல அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன்னு சொல்லி நான் மேனிப்புலேட் பண்ண விரும்பல. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் வீடியோவா தான் கொடுக்க போறேன். ஸோ அந்த எஜுகேஷன் வீடியோவை எஜுகேஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ட்ரேட் செட்டப்ஸ்லயும் சரி, உங்களுடைய ட்ரேடோட வியூலையும் ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இது வந்து புது கான்செப்டா அப்படின்னு கேட்டானா இல்லவே இல்லை. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம சேனல்ல ரெகுலரா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா புதுசு புதுசா இப்போ மார்க்கெட்ல நிறைய ஸ்ட்ராட்டஜி வருது. நிறைய மென்டர்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்களே தவிர, ட்ரேட் ஜீனியஸ் எப்பவுமே வி கேன் டீச்சிங் த பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷனா நிறைய பேர் திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பேட்டர்ன்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஓல்டு கான்செப்ட். ப்ரைஸ் ஆக்ஷனால் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்றீங்க. இப்பவும் சொல்றேன், ப்ரைஸ் ஆக்ஷன்னா எல்லாத்துக்குமே ஹெட். ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியல அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே உங்களால் ட்ரேட் பண்ண முடியாது. காம்ப்ளிகேட்டே பண்ணாம ரொம்ப ஈஸியா நீட்டா உங்களால மாசம் 5 to 10% எடுக்கக்கூடிய குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நான் ப்ரைஸ் ஆக்ஷன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியலான செட்டப்ஸை எப்பவுமே கொடுக்கும். ஸோ ஓகே லெட்ஸ் கோ வித் சார்ட். இப்போ வந்து கோல்டோடைய டெய்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட்டை பார்ப்போம். மார்க்கெட் தெளிவா தெரியுது. இம்பல்ஸ் ஹிட். ஸோ கிளியர் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓகே வெல் இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸுமே இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஸோ வெல் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 4 டேஸ் முன்னாடிலேருந்தே ஒரு மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பை கேண்டில்ஸாக கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஒரு கட்டத்தில் எஸ்டர்டே என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சடனான செல்லிங் ப்ரெஷர். எதுனாலன்னு பார்த்தா ஒரு ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் விழுந்திருக்கு. ப்ளஸ் இந்த இம்பல்ஸுக்கு கிளியரான ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவும் கூட. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கேண்டலை இருப்பேன். நீங்கள் கேண்டலில் தெளிவாக இருங்க. ஒரு கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷனை கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். கேண்டலோட ப்ரைஸ் ஆக்ஷன் புரியலை அப்படின்னா கேண்டல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அப்லோட் பண்ணி கொடுக்கேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கேண்டில் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் ஜீனியஸ்னு போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. ஒரு மார்க்கெட்டோடைய கேண்டலோடைய கோர் ப்ரைஸ் ஆக்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வே. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் செல். ஏன்னா லாஸ்ட் ஸ்பின்னிங் டாப் கேண்டலோடைய லோவை இந்த கேண்டல் எடுத்துச்சு. அப்போது இது கிளியரான செல் கேண்டில் சொல்லலாம், இல்லை பேரிஷ் கேண்டில் நம்ம சொல்லுவோம். இந்த கேண்டலோடைய ஹை ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கணும். கேண்டலோடைய ஹை ஒரு பேர் கேண்டல் அப்படின்னா இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்ன அப்படின்னா ஒரு செல்லிங்ல சான்சஸ் இருக்கு, கிளியரா இருக்கு. ஸோ ஓகே மார்க்கெட்டோடைய கேண்டலோட ஹையை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ மார்க்கெட்ல என்ன பண்ணிக்கிட்டேன், ஹையை மார்க் பண்ணேன். இந்த ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஐ கேன் கோ ஃபார் 4 hours. க்ளீனாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4 ஹவர்ஸுக்கு போய்ப்பேன். 4 ஹவர்ஸில் பார்க்கும்போது இந்த கேண்டலில் உள்ள எல்லா இம்பேலன்ஸஸையுமே ஒரு கட்டத்தில் வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணியிருக்கு. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஓகே ஸோ வெல் இது வரைக்கும் தான் இம்பேலன்ஸை செஞ்சு இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணிடுச்சு. கவர் பண்ணிடுச்சுன்னா இது என்ன இடமா இருக்கும், ஏன் இந்த இடத்துல கவர் பண்ணுச்சுங்கிற நம்ம ஃபைன் பண்ணி ஆகும். ஸோ அந்த ஃபைண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே வெல் இப்போ இங்கேருந்து என்ன ஆகலாம் அப்படின்னா கீழே போட்டுக்கான வாய்ப்பு இருக்காங்கிற 2 வேல பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இந்த இம்பல்ஸ் மூமெண்டமுக்கு கரெக்ஷன் ஏரியாவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எஸ் கிளியரான கரெக்ஷன் ஏரியா நம்பர் 1. ப்ளஸ் ஒரு க்ளீன் சப்போர்ட்டாக 1 ஹவரில் இருக்கும். சாரி க்ளீன் ரெசிஸ்டன்ஸாக 1 ஹவரில் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ் நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படின்னா க்ளீன் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு கட்டத்தில் மார்க்கெட் என்ன இருக்குது,
ஒரு ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கு. ஒரு அப்ரோச்சபிளாக தான் இருக்கு. பட் கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டால் இல்லை. ப்ளஸ் இது வெறும் ரெசிஸ்டன்ஸாக இங்கே இல்லை, க்ளீனான ரெஸ்பெக்டிங் லெவல் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ரியாக்ஷன், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவோட 618 லெவல்னு சொல்லலாம். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் அப்ரோச்சபிள் பண்ணியிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ப்ளஸ் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ், ஸோ ரெண்டுவே கிடைச்சிச்சு. இன்னொன்றும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதுதான் என்னன்னா இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு கரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வேணும். நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் போயிட்டு மார்க்கெட்டை ஜட்ஜ் பண்ணுறேன், அதாவது மார்க்கெட்டை பார்க்குறேன். இங்கே தான் நமக்கு ஒரு க்ளீனான ஐடியாலஜி கிடைச்சிருக்கு. என்ன ஐடியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த மொமெண்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மொமெண்டம் இம்பல்ஸ், ரீடேஸ்ட் அண்ட் தென் இம்பல்ஸ். ஏன்னா நான் வரைஞ்சி வேணாலும் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா மேபி நான் 5 மினிட்ஸை போனால் இன்னும் எக்ஸ்பாண்டபிள் ஆகும் மார்க்கெட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, க்ளீனாக என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னா மார்க்கெட் ஒரு க்ளீனான இம்பல்ஸ், ஒரு கிளியர் ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் அகைன் இம்பல்ஸ். ஸோ ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிளியராக கொடுத்துருக்கு. அப்போ இந்த டவுன் ட்ரெண்டோடைய ஸ்ட்ரக்சர் ஹைன்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இதுதான் நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஆச்சுல. ஸோ இந்த லைனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹையில் மார்க்கபிள் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். இப்போ பார்க்கும்போது இந்த ஏரியாவில் மார்க்கெட் என்ன ஆகலாம், ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹை. இந்த ஹை ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது, க்ளீனாக செல் ஆக சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, கிளியராக செல் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் இப்போ மூவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்ல இருக்குது. ஏன்னா இதை தான் நிறைய பேர் பார்க்கறது இல்லை. ஏன்னா மேஜரில் என்னவா இருக்குது, மைனரில் என்னவா இருக்குது. இப்போ இந்த ஹை சொல்லிட்டோம். இந்த ஹைலேருந்து செல் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் திங் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா க்ளீனான இம்பல்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து ஒரு அப்வர்டில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் திங். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ளீனான ஸ்விங் லோ, கரெக்டாக. ஸோ இந்த லோவை டாமினேட் பண்ணால் மார்க்கெட் இந்த இடத்துக்கு ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இம்பல்ஸ் ரீடேஸ்ட் அண்ட் தென் சேம் இதே மாதிரி ஸ்விங்கு வச்சு கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், பிரேக் அவுட் நடந்துட்டு கீழே வர சான்சஸ் இருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. பட் இப்போ வைக்கல, அதனால வி கேனாட் ஏபிள் டு திங்க் அபவுட் இட். நடந்தா இப்படி நடந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நடக்கலை அப்படின்னாலும் நோ வரிஸ். மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த இம்பல்ஸுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வரலாம், ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போகலாம், இல்லாட்டி கீழே வரலாம். ஸோ 2 ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா கம்பல்சரி பிளான் ஏ அண்ட் தென் பிளான் பி இஸ் வெரி வெரி மஸ்ட். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2 பிளான் நெசசரி. ஓகே, வெல் இப்போ நம்ம 1 மினிட்ல போயிட்டு ஒரு ட்ரேட் செட்டப்ஸு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது தான் நமக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடைக்க போகுது. என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த ஹை ஏரியாவில் ஒரு நல்ல ஃப்ளிப்பு கொடுத்து ஸ்விங்குலோ மார்க்கெட் என்ன இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸ்விங்குலோ என்ன இருக்குது அப்படின்னா கிளியரான பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஓகே, வெல் அப்போ மார்க்கெட் எங்கே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இம்பல்ஸோட ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹைக்கு நம்ம வச்சு பார்க்கணும். மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை மார்க்கெட் அப்ரோச் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு, லெட்ஸ் டேக் த செல். ஸ்டாப் லாஸ் எங்கே வைப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸ்டாப் லாஸ் எப்போவுமே எங்கே வைப்போம் அப்படின்னா இந்த ஹைக்கு மேலே. ஏன்னா இந்த லைனை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்ன நமக்குன்னா செல். டார்கெட் எங்கே வைக்கலாம், ஸோ லெட்ஸ் தி 1:2 618 வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா நான் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 1:2 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளுடைய ட்ரேட் செட்டப்ஸ். இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி அப்ரோச்சபிள் பண்ணுது அப்படிங்கிறத பொறுமையாக இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா சிம்பிள், நம்ம ஏன் ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஹை ஏரியாவில் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்துச்சு, மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்குது, கீழே விழ சான்சஸ் இருக்குது. கீழே விழுந்தால் மார்க்கெட் இன்னும் என்ன ஆகலாம், இன்னுமே கீழே விழுறதுக்கு மோர் அண்ட் மோர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற யோசிக்கணும். ஸோ லெட்ஸ் பிளான். ஸோ மார்க்கெட் என்ன ஆகலாம், ஸோ நிதானமாக பொறுமையாக என்ன ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதான் பார்க்கணும். அவசரம் மட்டும் படக்கூடாது. ஸோ மார்க்கெட் கோயிங் டு தட். ஸோ இன்னும் ஸ்டாப் லாஸ் சரிக்கல, நான் அதனால தான் ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணி வச்சுக்கேன், கீழே வச்சுக்கேன். நிறைய பேர் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரேட் எடுத்துட்டோம், மார்க்கெட் இப்படின்னா ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இங்கே க்ளீனான ட்விஸ்ட் நடந்துருக்கு. என்ன ட்விஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இப்போ பாருங்க, நீங்களே பாருங்க. சி
நான் என்ன சொன்ன முதலே நான் ஒரு கணிச்சேன். என்ன வியூ கணிச்சேன் அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த மாதிரி இருக்கு. எகைன் மார்க்கெட் என்ன ஆகலாம், இதே அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு இதை பிரேக் டவுன் பண்ணி மார்க்கெட் என்ன ஆகலாம், கீழே வரலாம், வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அப்படி வந்தால் மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரும், கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா இது வரைக்கும் வரும்ங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே வந்து பிளான். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிளான்ஸை கிரியேட் பண்ணிச்சு. இனிமேல் நம்மளோட ஸ்டாப் லாஸுமே ட்ரிகர் ஆகல. இப்போ இந்த இடத்த பார்த்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லோவை நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். ஸோ இப்போ இதை உடச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக என்ன சான்சஸ் இருக்கு, கீழே விழ சான்சஸ் இருக்கு. எஸ், என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் கிளீனாக பிரேக் அவுட் பண்ணிச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கிடைக்குதான்னு பார்ப்பேன். இந்த இடத்துல கிடைச்சிச்சுன்னா அடுத்த ட்ரேட்ஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ பட் ஆல்ரெடி நமக்கு இருக்கிறதுனால ட்ரேட் என்ன ஆகிட்டு இருக்கு, ரன்னிங்கில் கண்டிஷனாக இருக்கு. எஸ் எஸ், நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட் என்ன ஆகுது, நம்மளோட ஏரியாவுக்கு அப்ரோச்சபிள் ஆகுது. மார்க்கெட் போகுது. நிறைய பேர் நினைப்பீங்க இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணுவார் நசீர் ப்ரோ அப்படின்னா, சிம்பிள். இந்த ஸ்விங் ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோக்கு நான் என்ன பண்ணுவேன், கரெக்ஷனை செக் பண்ணுவேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, கரெக்டாக என்னுடைய ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவை இப்போ அப்ரோச் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்னு பார்ப்பேன். ஏன்னா எப்படி நான் இந்த கன்ஃபர்மேஷனை எடுப்பேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி நான் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன் அப்படின்னா, இது ஒரு நியூட்ரல் கேண்டில். அதுக்கு முன்னாடி என்ன கேண்டில் இருக்குன்னா ஒரு புல் கேண்டில் இருக்கு. அப்போ எனக்கு இந்த புல் கேண்டலோடைய லோவை எடுக்குதா அப்படிங்கிற கம்பல்சரி பார்ப்பேன். எடுத்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், செல்லுக்கு போவேன். எடுக்கலைன்னா ஐ நீட் டு வெயிட், மார்க்கெட் என்ன பண்ண போகுது. என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக என்னதுக்கு பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன். ஸோ நான் ஹைலேருந்து லோக்கு நான் வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட்டை கண்டிப்பாக வியூ பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்காமல் தப்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ வெயிட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்த்து லெட்ஸ் டேக் த ட்ரேட். யா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ ப்ளஸ் ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா ஒரு ஃபேக் அவுட் மாதிரி தான் கொடுத்துருக்கிறத விட இந்த இடத்துல இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல எகைன் கோ டு த செல். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸை தூக்கிட்டு இங்கே வந்து வைப்போம். ஸோ இட்ஸ் நாட் குட். எகைன் நான் ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணேன்னா இந்த ஹைக்கு மேலே தான் வைப்பேன். ஏன்னா இந்த ஹையை தாண்டாத வரைக்கும் எனக்கு தெரியும் மார்க்கெட் கம்மிங் டு த டவுன். நான் டார்கெட் எங்கே வைக்க போகிறேன் அப்படின்னா, இங்கே தான் ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்குறேன் 618. ஸோ இந்த 618 இல்லாமல் ஸோ வி ஹேவ் டு பிளான் 1:3. ஓகே, ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் வரலான்னு சொல்லிட்டு. ஸோ பொறுமையாக இருந்தால் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணணும். ஸோ இந்த அடுத்த ஸ்ட்ரக்சருமே வச்சிச்சு. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வச்சிச்சு, க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வச்சிச்சு. எகைன் அடுத்த ஸ்ட்ரக்சர் வச்சு இந்த ஸ்ட்ரக்சர் லோவை என்ன பண்ணிருக்கு, கிளியராக மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சு. அப்போ எனக்கு பாருங்களேன், ஸோ க்ளீனாக மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நியராக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஹையாக வைப்போம். ஸோ இந்த இடத்துல ஹையாக இருக்கும் போது பட்சத்தில் இந்த இடத்துல பாருங்களேன் மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது. மார்க்கெட் செல்லாக போகுதுன்னு தெரியுது. ஏன்னா ப்ரீவியஸ் டே கேண்டில் என்ன இருக்குன்னா செல் கேண்டிலாக இருக்குது. செல்லிங்கான ப்ராபபிலிட்டிக்கான ஹை நமக்கு கிடைச்சிச்சு. இந்த ஹை 50 மினிட்ஸ் ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் செல்லுங்கிறது நமக்கு தெரியும். அந்த செல்லை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளீனாக என்ன பண்ணலாம், அகைன் ஒரு செல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஐ கேன் டுக் த செல் இன் திஸ் ஏரியா. நல்லா பண்ணி இந்த பிரேக் அவுட் அப்புறம் ஐ டுக் த செல். அகைன் நான் ஸ்டாப் லாஸ் எங்கே பண்ணேன், இங்கே தான் வந்து 786ன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த ஏரியாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1000 பாயிண்ட் வச்சுக்கேன். ஓகே, ஸோ டார்கெட் அப்படிங்கிறது சேம் டார்கெட்டாகவே நம்ம பண்ணிக்கலாம். இல்லை 1:3 இஸ் எனஃப் ஃபார் அஸ். ஓகே, வெயிட். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக பார்ப்போம். ஸோ well, nice one. So well done. ஸோ மார்க்கெட் கிளியராக என்ன ஆகிட்டு இருக்கு, க்ளீனாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வில் பி ஹிட்டிங் த டார்கெட். ஸோ ஆல் ட்ரேட்ஸுமே டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல எல்லாருமே புரிஞ்சுக்கணும், என்னடா டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு எப்படிடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ட்ரேடு டார்கெட் எங்கே வச்சோம், இந்த இடம் ரைட்டா. ஸோ டார்கெட்டு ஹிட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 1 டார்கெட் ஹிட்டு. அடுத்த ட்ரேட் எங்கே வச்சோம் அப்படின்னா இங்கே நம்ம வச்சுருக்கோம், இன்னும் அந்த இடத்துக்கு டார்கெட் வரல. ஸோ லாஸ்ட் ட்ரேட் எடுத்தோம்ல, அதோட டார்கெட் எங்கே வச்சோம் அப்படின்னா இதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ட்ரேட் டார்கெட் ஹிட்டு அண்ட் தென் இப்போ கரண்டாக ரன் ஆகிட்டு இருக்க ட்ரேடோட டார்கெட்டுமே வில் பி ஹிட்டட் சோன். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், எஸ் டார்கெட் ஹிட், எல்லா டார்கெட்டுமே இந்த இடத்துல ஃபைனல் ஹிட்டு. இந்த இடத்துல நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கோம். திங்க் பண்ணி பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான், மார்க்கெட்டோட ட்ரெண்ட். அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். நான் ரொம்பலாம் போட்டுக்கிட்டு நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப் பாருங்க, ஐஆர்எல் பாருங்க, இஆர்எல் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க. சிம்பிளா ஒரு மார்க்கெட்டோடைய ஹை அண்ட் தென் மார்க்கெட்டோடைய லோ அண்ட் லோல இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுமே இங்கே நிறைய பேர் தப்பாக தான் கைட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேடே பண்ண முடியாதாங்க. பட் கிளியரான ட்ரேட் செட்டப் இப்படி தான் எடுக்கணும், இதுதான் ரியல் டைம் ட்ரேடிங் செட்டப். ஆனால் நிறைய பேர் ரியல் டைமில் வந்து யோசிச்சு தான் நிறைய ட்ரேட்ஸை விடுவோம். பட் அப்படி விடக்கூடாது. ஒரு ப்ராப்பரான ட்ரேட் செட்டப்பை ஒரு ப்ராப்பரான வேலை அப்ரோச்சபிளாக எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் செட்டப்ஸை கிரியேட் பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க வியூ ஆஃப் அனலைசிஸ். நான் என்ன சொன்னேன், எனக்கு தெரியாது மார்க்கெட் இப்படி தான் நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னேன். நான் இந்த மாதிரி தான் ட்ரேட் எடுத்துருப்பேன். ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், எந்த இடத்துல வச்சா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ எந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து ட்ரேட் எடுக்கும்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ட்ரேட் அப்படியே டச் பண்ணால் ப்ராஃபிட்டே ஹிட் ஆகும்னு சொல்லாது. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், மார்க்கெட்டில் என்ன நடக்கலாம். மார்க்கெட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி கேம், அந்த ப்ராபபிலிட்டி வின்னிங் ப்ராபபிலிட்டியை கரெக்டான ரேஷியோவில் இருக்கணும், கரெக்டான வின்னிங் ரேட்டோட இருக்கணும். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட வின்னிங் ரேட் மினிமம் 40% ஆச்சும் இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட ட்ரேட் சக்ஸஸ் ஆக சான்சஸ் இருக்குது. நீ என்ன ப்ரோ சொல்கிற 40% வின் ரேட்னா எனக்கு புரியல. நிறைய பேரோட கேள்வி அதுவாக தான் இருக்கு. 40% வின் ரேட்னா எப்படி அப்படின்னா, 40% வின் ரேட்னா ஒரு 10 ட்ரேட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அதில் 6 ட்ரேட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ் பண்ணுறீங்க, 4 ட்ரேட் மட்டும்தான் வின் பண்ண போகிறீங்க. எத்தனை ட்ரேட் வின் பண்ண போகிறீங்க, 4 ட்ரேடு. ஸோ 6 ட்ரேட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு 1% லாஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட 6% லாஸ் ஆகும். அதே 4 ட்ரேட் வின் பண்ணுறீங்கன்னா ஒரு ரிவார்டுமே 1:2 அப்படிங்கிற ரேஷியோவில் 2% ரிவார்ட்ஸ் கிடைச்சா 8% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ இங்கே 8 - 6ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் 2% ரிவார்டு இருக்கும். ஸோ பர் டேக்கு ஒரு ட்ரேட் நீங்கள் எடுத்தாலும் 10 டேஸில் ஒரு 2% ஆஃப் ப்ராஃபிட்ஸ் உங்களால் கெயின் பண்ண முடியும். நான் சொல்கிறது 40% அக்யூரேசி ரேட் இருந்தாலே போதுமானு சொல்லேன். இந்த 80% 90%லாம் விட்டுட்டாலுங்க. 40%க்கான ப்ராக்டிஸை நீங்கள் நிறையா பண்ணுங்க, சிம்பிளாக பண்ணுங்க. நிறைய ஸ்ட்ராட்டஜியை கட்டிக்கிட்டு உங்கள் மைண்டை நீங்களே குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறதுனால தான் இன்னுமே உங்களால் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண முடியல. பட் நான் சொல்கிற சில விஷயங்கள், சில குறிப்புகள் உங்களுடைய ட்ரேடிங் வியூவே மாற்றி இது இருந்தால் போதும், இப்படி பார்த்தா போதும் அப்படிங்கிறத யோசிச்சிங்கனாலே கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல சஸ்டைனபிள் ட்ரேடர், மாதம் 5% ரிட்டர்ன்ஸ் எடுத்தாலே ஒரு நல்ல சஸ்டைனபிள் ட்ரேடராக உங்களால் சர்வே பண்ண முடியும். இந்த சஸ்டைனபிள் ட்ரேடராக நான் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி இந்த டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ ஒரு ரியல் மணி மினிமம் ஒரு 10,000 20,000 ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணி ரியல் ட்ரேட் பண்ணி பழகுங்க. இந்த ரியல் ட்ரேட் ஏன் பண்ணி பழக சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் அந்த ரியல் மணியில் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம் அப்படின்னா டியூன் பண்ணணும். ஸோ அதே தான் சொல்கிறோம், நம்மளோட ஃப்ரீ கிளாஸஸ்லுமே ரியல் கேபிட்டலோட வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் டோட்டலாக ஃப்ரீ.
அப்படி இல்லைனாலும் நோ யூஸ், எனக்கு கேபிட்டல் இல்லை, ஒரு ஃபண்டடுக்கான ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா, ஒரு ஃபண்டட் கம்பெனியில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணி, என்ன மாதிரி ட்ரேட் பண்ணி, என்ன மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நிதானமாக கொண்டு போகணும், அந்த ஃபண்டட் ப்ரோக்ராமுக்கான காஸ்ட்டையுமே ட்ரேட் ஜீனியஸே உங்களுக்காக பே பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ட்ரேட் ஜீனியஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்கொயர் பண்ணி பாருங்கள். எங்கேயும் 40,000 50,000 ஃபீஸ் கட்டி ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ட்ரேட் ஜீனியஸில் மோர் தென் 1000+ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அந்த 1000+ வீடியோவும் பொறுமையாக நிதானமாக உங்களால் எவ்வளோ பார்க்க முடியுமோ ஒரு டேக்கு பார்த்து கட்டிக்கிட்டீங்கனாலே சத்தியமாக சொல்லுறேன், நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகலாம். அந்த ப்ராஃபிட்ஸை வச்சுட்டு என் மென்டர்ஷிப்பை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். எனிவே இந்த கான்செப்ட் வீடியோ, இந்த மாதிரி கான்செப்ட் வீடியோ நான் ரெகுலராக உங்களுக்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. எனவே அது டன் பை. See you all.